முக்கிய செய்திகள். அணு ஆயுதங்களை தயாரிக்க கூடாது என ஈரானுக்கு எச்சரிக்கை. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என ட்ரம்ப் அறிவிப்பு. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் சுற்றுப்பயணம். ஆம்பூர், வாணியம்பாடியில் நடந்தே சென்று மக்களை சந்தித்த ஸ்டாலினுக்கு ஆரவார வரவேற்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 71,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வணக்கம். அமெரிக்கா, ஈரான் இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த வாரம் தொடங்கும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்த நிலையில் திடீரென ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. தொடர்ந்து ட்ரம்பின் எச்சரிக்கை காரணமாக இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வந்தது. எனினும் தற்போதைக்கு அவர்கள் போரில் சலிப்படைந்து தாக்குதலை நிறுத்திக் கொண்டாலும் எதிர்காலத்தில் மீண்டும் போரில் ஈடுபட வாய்ப்பு உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தின் தி ஹாக் நகரில் நடைபெற்ற நாட்டோ அமைப்பின் இருநாள் மாநாடு நிறைவடைந்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா, ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணு உலைகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும், அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டால் மீண்டும் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்காவின் பன்கர் பஸ்டர் விமானம் நடத்திய தாக்குதலில் தங்களது அணு உலைகளின் மேற்பரப்பு மட்டுமே சேதமடைந்திருப்பதாக கூறி வந்த ஈரான் திடீர் திருப்பமாக அவை பலத்த சேதம் அடைந்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் அது குறித்த விரிவான தகவல்களை ஈரான் வெளியிடவில்லை. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று அமெரிக்க ராணுவத்தின் உளவு பிரிவு வெளியிட்ட தகவலுக்கு அதிபர் ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்திருந்தார். மேலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறிய நிலையில் ஈரானும் அதனை ஒப்புக்கொண்டிருப்பது மத்திய கிழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றுள்ளதாக கூறி ஈராக் நாட்டின் பஸ்ரா நகரில் ஏராளமான பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈராக்கின் தேசிய கொடியை ஏந்தியபடி அவர்கள் பேரணியாக சென்றனர். ஈரானும் ஈராக்கும் நீண்ட காலமாக எதிரும் புதிருமாக இருந்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கியர்கள் முதல் முறையாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து சாய்நகர் ஷீரடி விரைவு ரயிலில் நேற்று காட்பாடி சென்ற முதலமைச்சருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. காட்பாடியில் இருந்து வேலூர் சென்ற திரு ஸ்டாலின் 197 கோடியே 81 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பென்ட்லேண்ட் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார். தொடர்ந்து 9 இடங்களில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலங்களையும் திறந்து வைத்த அவர், வேலூர் மாவட்டத்தில் 21,776 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதை தொடங்கி வைக்கும் விதமாக வேலூர் சுற்றுலா மாளிகையில் 12 பேருக்கு பட்டாக்களை வழங்கினார். அணைக்கட்டு பகுதியில் 8 அடி உயரமுள்ள 400 கிலோ வெண்கலத்தில் செய்யப்பட்ட கலைஞரின் முழு உருவ சிலையையும், கலைஞர் அறிவாலயம் மற்றும் கலைஞர் நூலகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அணைக்கட்டு அடுத்த ரெண்டேரிக்கோடி பூதூர் கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் தொடர்ந்து கந்தநேரி வழியாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாணியம்பாடி செட்டியப்பனூர் கூட்டுச்சாலையில் காரில் இருந்து இறங்கி மக்களின் வரவேற்பை ஏற்று நடந்து சென்ற திரு ஸ்டாலின் மனுக்களை பெற்றுக்கொண்டார். இதையடுத்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கலைஞர் முழு உருவ சிலையையும் அவர் திறந்து வைத்தார். தமது பயணத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர், எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் ஆட்சி என பெருமிதம் தெரிவித்தார். 3 பொண்ணா இருக்காங்க? இருக்கிறாங்க. எப்போ கிடைச்சது உங்களுக்கு இந்த வீடு? திருப்தியாப்போ? சந்தோஷமா ஓய்வு வாங்குறேன் சார். சரி சரி சரி. பின்னர் நேற்றிரவு திருப்பத்தூர் விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த திரு ஸ்டாலின் இன்று காலை 10 மணி அளவில் பொன்னேரி பகுதியில் நடைபெறும் விழாவில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை
கேரளாவில் தீவிரமடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் அண்மை காலமாக மழை கொட்டி வருவதுடன் குமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. தோவாளை, பண்டாரபுரம், பெருமாள்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கரிசல்பத்து பகுதியில் 50 ஏக்கர் பரப்பிலான நெல் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மழைநீர் தேங்கியதால் விளைநிலங்கள் குளம் போல காட்சியளித்தன. மதுரை மாவட்டம் மேலூர், கீழையூர், தும்பைப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சி நிலவியது. சேலம் மாவட்டம் ஓமலூர், அயோத்தியாபட்டினம், காரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கோவை மாவட்டம் வால்பாறை, பொள்ளாச்சி, மாக்கினாம்பட்டி, ஊஞ்சவேலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில் பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீர் வினாடிக்கு 24,000 கனஅடியாக அதிகரித்ததால் அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் இந்த ஆண்டு 3வது முறையாக அணை நிரம்பியுள்ளது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வால்பாறையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக அம்மாநில அணைகளில் இருந்து வினாடிக்கு 71,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரள மாநிலம் வயநாட்டிலும் பெய்த கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. 124.80 அடி கொள்ளளவை கொண்ட KRS அணையின் நீர்மட்டம் தற்போது 121 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து 30,750 கன அடியாக உயர்ந்துள்ளதால் காவிரி ஆற்றில் 35,936 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் திறப்பு இன்று காலையில் 50,000 கன அடியாக அதிகரிக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மைசூரு மாவட்டத்தில் 2,284 அடி கொள்ளளவு கொண்ட கபினி அணை தற்போது 2,278 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை 25,000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. அணைக்கு 20,225 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடகு மாவட்டத்தில் கொட்டித்தீர்த்த மழையால் ஹாரங்கிய அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையில் இருந்து 10,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து பலத்த மழை கொட்டி வருகிறது. வயநாட்டின் வெள்ளரி மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதுடன் புன்னப்புழா நதியில் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. வயநாடு, முண்டக்கை பகுதிகளில் பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படும் என்ற அச்சத்தால் அப்பகுதிகளில் மக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. புன்னம்புழா ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் ஆற்றின் மறுகரையில் பணிபுரிந்த எஸ்டேட் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக தொழிலாளர்கள் 50 பேரை மீட்டனர். கேரளாவில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இடுக்கி மாவட்டத்தில் இன்று கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த அதீத கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. காங்கிரா மாவட்டத்தில் பாயும் ஆற்றில் தர்மசாலாவிற்கான நீர் மின் திட்டப்பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த 20 பேர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. இதையடுத்து மாயமானவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உணவுத்துறைக்கான 2,670 கோடி ரூபாய் மானியத்தை விடுவிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார்.
100 நாள் ஊரக வேலை, மெட்ரோ ரயில், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் தொடர்ந்து தாமதம் செய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை டெல்லியில் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது மாம்பழக்கூழுக்கான ஜிஎஸ்டி வரியை 12% 5% குறைக்க வேண்டும், விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க ஏதுவாக தமிழ்நாட்டில் சந்தை தலையீட்டு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் கடிதத்தை அவரிடம் வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு சக்கரபாணி, தமிழ்நாட்டில் நெல் கொள்முதலை 19 லட்சம் டன்னாக அதிகரிக்க வேண்டும் என்றும் உணவுத்துறைக்கான மானியத்தை விடுவிக்க கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்தார். சென்ற ஆண்டு கிலோ 20 ரூபாய்க்கு விற்ற மாம்பழம் இந்த ஆண்டு 5 ரூபாய்க்கு விற்கின்ற காரணத்தால் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீங்கள் டெல்லி சென்று மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சரை பார்த்து இதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று எங்களை பணித்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவரை சந்தித்தோம். மா விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க 62 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் பங்காக 31 கோடி ரூபாய் வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தங்களிடம் உறுதியளித்ததாகவும் அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 2 பொதுத் தேர்வுகள் நடத்துவதற்கு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 29,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இந்த வாரியம் மத்திய கல்வி அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வுகளை நடத்துவதற்கு சிபிஎஸ்இ முடிவு செய்தது. இதற்கான வழிகாட்டுதல்கள் அடங்கிய வரைவு அறிக்கையை சிபிஎஸ்இ கடந்த பிப்ரவரியில் வெளியிட்டது. அது தொடர்பாக ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களும் பெறப்பட்டன. அதன் அடிப்படையில் சில திருத்தங்களை செய்து பொதுத் தேர்வு மாற்றங்களுக்கு தற்போது சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் வரும் கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு 2 முறைகள் நடத்தப்படும். முதற்கட்டமாக பிப்ரவரி மாதமும் 2ஆம் கட்டமாக மே மாதமும் தேர்வுகள் நடைபெறும். இந்த தேர்வு எழுத 26.60 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். முதல் கட்ட தேர்வை அனைத்து மாணவர்களும் கட்டாயம் எழுத வேண்டும். இதன் முடிவுகள் ஏப்ரலில் வெளியிடப்படும். அந்த மதிப்பெண்களில் மாணவர்கள் மன நிறைவு பெற்றால் 2ஆம் கட்ட தேர்வை எழுத வேண்டியது இல்லை. மாறாக மதிப்பெண்களை உயர்த்த விரும்பினால் மே மாதம் தேர்வை எழுதலாம். இதில் அதிகபட்ச மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும். 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு முடிவு ஜூனில் வெளியிடப்படும். அதே நேரம் அக மதிப்பீட்டு தேர்வுகள் ஆண்டுக்கு 1 முறை மட்டுமே நடத்தப்படும். இந்த மாற்றங்கள் மாணவர்கள் பொதுத் தேர்வை எளிதாக எதிர்கொள்ளவும் மன அழுத்தத்தை தவிர்க்கவும் வழிவகை செய்யும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான நடிகர் கிருஷ்ணாவிடம் விடிய விடிய விசாரணை நடைபெற்றது. அதிமுக ஐடி விங் நிர்வாகியாக இருந்த பிரசாத்திடம் போதைப்பொருள் பெற்று பயன்படுத்தியதற்காக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அதிமுக நிர்வாகி பிரசாத் போதைப்பொருள் விற்பனை செய்தது தொடர்பாக பல அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களும் வேறு சில நடிகர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்தும் தகவல் வெளியாகின. கடுகு, யாமிருக்க பயமேன் உள்ளிட்ட படங்கள் மூலம் கவனம் பெற்ற கிருஷ்ணாவுக்கு போதைப்பொருள் வழக்கில் தொடர்பு உள்ளது உறுதியான நிலையில் அவரை 5 தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்தனர். விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் அனுப்பிய சம்மனை ஏற்று நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் கிருஷ்ணா நேற்று காலை ஆஜரானார். அவரிடம் நாள் முழுவதும் விசாரணை நடைபெற்றது. பின்னர் நடிகர் கிருஷ்ணாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு பிரசாத்துடன் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட தொடர்புகள் குறித்து போலீசார் விசாரித்தனர். உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் நடிகர் கிருஷ்ணா மீது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பருத்திக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்காததால் இனிவரும் காலங்களில் பருத்தி சாகுபடி செய்யப்போவதில்லை என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அம்மாவட்டத்தில் முக்கிய பணப்பயிரான பருத்தி கடந்த 2022-23ஆம் ஆண்டு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனையானது. அதனைத் தொடர்ந்து சென்ற ஆண்டு பருத்தி சாகுபடி செய்ய விவசாயிகள் அதிகம் ஆர்வம் காட்டினர். இந்நிலையில் கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஏலத்தில் 165 டன் பருத்தி 1,12 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இந்த ஆண்டு பருத்தி கிலோ 77 ரூபாய் அளவிற்கு மட்டுமே விலை போனதால் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பருத்திக்கு கூடுதல் விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மழையால் பாதிச்சு எல்லா பயிரும் வீணாக போயிடுச்சு. அதில் மிஞ்சி இருந்த பருத்தியை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் விலை குறைவாக தான் போயிட்டுருக்கு. இது விவசாயிகள் இதை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆள் கூலியும் எங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு. மருந்து வகைகளும் எல்லாம் ஏற்றமாயிடுச்சு. இதனால் நாங்கள் அடுத்த வருஷம்லாம் விவசாயம் பண்ணுறது தவிர்த்துருவோம்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அடுத்த வருஷம் நம்ம குடோனுக்கு பஞ்சுகள் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. 20 நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் இங்கே செடியெல்லாம் பாதிக்கு மேலே செத்துருக்கு. சிலவங்களுக்கு சுத்தமாக 3ல் 1 பங்கு தான் தேருது, 2 பங்கு சுத்தமாக கழிவாக மண்ணில், மணச்சாரி மண்ணில் ஓரளவு பாதி தேருது. அதனால் இந்த வருஷம் விலையும் ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க. எங்களுக்கு 10 ரூபா ரேட்டு கொடுத்தா தான் இந்த வருஷத்து நிலைமைக்கு கட்டுப்படி ஆகும். பருத்திக்கான இடுபொருள் பறிப்பு செலவு அதிகரித்துள்ளதோடு தொடர் மழையால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். இதனிடையே திருவாரூர் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த ஏலத்தில் பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காத நிலையில் நேற்று மறு ஏலம் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஆனால் ஏலம் எடுக்க வியாபாரிகள் யாரும் முன் வராததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி வருவது உலகச் செய்திகள். உக்ரைன் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட கோரி வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் போன்ற தோற்றத்தில் உள்ளவர் நெதர்லாந்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக நாடுகள் அணு ஆயுதங்களை கைவிடக் கோரி நாட்டோ மாநாடு நடைபெறும் வளாகத்திற்கு வெளியே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர் இந்த போராட்டத்தை நடத்தினார். உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து அதிபர் டிரம்ப் மற்றும் நாட்டோ அமைப்பின் தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த நாடக நடிகர் மாதிரி அணுகுண்டுடன் போராட்டத்தில் ஈடுபட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டு வருவோம் என நம்பிக்கை உள்ளதாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. லீட்ஸில் நடந்த முதல் டெஸ்டில் இந்தியா 829 ரன்கள் எடுத்தபோதும் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்தது. இப்போட்டியின் முக்கியமான தருணங்களில் இந்திய வீரர்கள் கேட்சுகளை தவறவிட்டதே தோல்விக்கு காரணமாக கூறப்படுகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா கடைசி 41 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளையும், இரண்டாவது இன்னிங்ஸில் 31 ரன்னுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்ததால் அதிக ரன் குவிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் இந்திய அணியின் தோல்விக்கு பின்வரிசை பேட்ஸ்மேன்கள் ஏமாற்றியதே காரணம் என தெரிவித்துள்ள கேப்டன் சுப்மன் கில், இதனால் இங்கிலாந்து அணிக்கு 430 ரன்களை இலக்காக நிர்ணயிக்க வேண்டும் என்ற திட்டம் நிறைவேறாமல் போனதாக கூறியுள்ளார். இருப்பினும் முதல் விக்கெட் கைப்பற்றிய பின்பு மீண்டும் இந்தியா வெற்றி பெறும் என நினைத்தோம், ஆனால் அது கைகூடவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், முதல் டெஸ்ட் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதை வைத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு தயாராகும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் நேற்று 3 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் பதிவானது. மாநிலத்தில் மழை பரவலாக பெய்து வரும் நிலையில் மறுபுறம் வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. அதேபோல் மதுரை நகரம் மற்றும் தஞ்சாவூரில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தியதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் அடுத்த வாரம் தொடங்கும் என்று அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். கனவுகளை நனவாக்கி எல்லோருக்கும் எல்லாம் என எல்லோரது மனங்களிலும் மகிழ்ச்சியை தருவதே திராவிட மாடல் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.